இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை அமெரிக்க டாலர்கள். தங்காலையில் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது. இளம்பெண்ணின் சடலம் சங்கிழ்பிட்டி பாலத்தில் மீட்பு. யாழ்ப்பாணத்தில் சிக்கிய சுகாதார அமைச்சு ஊழியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வெளியான காணொளி. எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் தலையிடும் நாமல். நீர்வீழ்ச்சியில் மூழ்கிய இளைஞர்கள் ஒருவர் பலி. ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் பல வழக்குகள். இலங்கை வெளிநாட்டு பணியகத்தின் முக்கிய அறிவிப்பு. இரக்கமில்லாத மோசடி. வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பிய அமெரிக்க டாலர்களின் வீதம் கடந்த செப்டம்பர் மாதம் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அனுப்பி வைத்துள்ளனர். இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது 25% அதிகமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களால் மொத்தம் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவரை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களுடன் தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திஸ்ஸமஹாராம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாமகுலிய குளத்துக்கு அருகில் உள்ள நிலத்தில் நேற்று சனிக்கிழமை நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 2 உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள், 11 T-56 தோட்டாக்கள் மற்றும் 3 MBNG தோட்டாக்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் காவந்திஸ்வர திஸ்ஸமஹாராம பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பூநகரி சங்குப்பட்டி பாலம் அருகே இனங்காணப்படாத இளம்பெண்ணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணின் சடலம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் குறித்த பெண் உயிரிழந்திருக்கலாம் என்றும் சுமார் 20 முதல் 25 வயதுக்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் S. சிவபாலசுப்ரமணியம் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்க உத்தரவிட்டுள்ளார். மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் பூநகரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றின் சாரதி மதுபானம் அருந்திக் கொண்டு வாகனம் செலுத்தும் காணொளி ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த குறித்த வாகனத்தின் சாரதியே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார். அல்லைப்பட்டி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான குறித்த வாகனத்தில் வைத்து வாகனத்தின் சாரதி மற்றும் மேலும் ஒருவர் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளனர். இதனை அவதானித்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் குறித்த வாகன சாரதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த நேரம் இது நோயாளர் காவு வண்டி அல்ல என்றும் இதனை நீங்களே கேட்கின்றீர்கள் என்றும் காணொளி பதிவு செய்தவரிடம் கடுமையாக கூறிவிட்டு வாகனத்தை எடுத்து பின்னால் செலுத்தி சென்றுள்ளார் சாரதி. குறித்த வாகனத்துக்குள் மதுபான போத்தல்கள் அடையாளம் காணப்பட்டன. அத்துடன் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபானம் அருந்தியிருந்தமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுபோன்ற நடவடிக்கைகள் குறித்து உரிய தரப்பினர், சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவே எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் அதிகம் தலையிடுவதாக விவசாய அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்ட செயலக விழா ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கூறிய அவர், இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின்படி எதிர்க்கட்சி ஆட்சியை ஆதரிப்பதில்லை. அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக ஒரு கருத்தை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்ற அவர்கள் விரும்புகின்றார்கள். சரியான எதிர்க்கட்சி இந்த நாட்டில் இல்லை என்பது எங்கள் வருத்தம். முடிந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என நான் சவால் விடுகின்றேன். நாமல் ராஜபக்ஷவிடம் கடந்த கால செயற்பாடுகள் காரணமாக அவராலும் எதிர்க்கட்சி தலைமையை பெற முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் சென்ற 3 இளைஞர்கள் நீர்வீழ்ச்சியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளனர். நேற்று நடந்த இந்த அனர்த்தம் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 காயமடைந்து மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வத்தேகம பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவரே உயிரிழந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த சடலம் மாத்தளை மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தற்போதைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் பல வழக்குகள் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கோட்டபாய அரசாங்கத்தினால் பெயரிடப்பட்ட நௌவர் மௌலவி அவர்களுக்கு எதிராக 13,000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை மூலம் 1000க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் 3 விசேட நீதிபதிகள் அடங்கிய ட்ரையல் அட்பர் அமர்வின் முன்பாக குறித்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக தகவல்களை மறைத்தல், விசாரணைகளை வேண்டுமென்றே காலதாமதம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் மேலும் பல புதிய வழக்குகள் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மோசடியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் குறித்த தகவல்களை தமது சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு வழங்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பாக போலீஸ் பிரிவுக்கு ஏற்கனவே ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய புலனாய்வு அதிகாரிகள் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்குள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி பணம் பெற்ற ஒரு பெண் உட்பட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் துபாயில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி கிரிபத்கொடியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் பெற்ற ஒரு பெண்ணும் குருநாகலில் உள்ள ஒரு கோட்டலில் சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான ஆட்சேர்ப்பு நேர்காணலை நடத்திய மற்றொரு நபரும் அடங்குவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நாட்டின் மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுகின்றது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தென், ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவா, ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.